அன்பு தோழமைகளே, உறவுகளே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு வாழுறவங்க யாருமே கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி ஒருத்தவங்க நல்லா சிரிச்சிட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க லைஃப்பில் பிரச்சனையே இல்லை, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினச்சிக்கிறோம். சத்தியமாக அப்படி கிடையாது. எல்லாரோட மனசுலையுமே நிச்சயமாக ஆற்ற முடியாத காயங்கள், வலிகள், ஏமாற்றங்கள், சில இழப்புகள் எல்லாமே இருக்க தான் செய்யும். யாருமே இதெல்லாம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒருத்தவங்க கூட வாழலை. குறிப்பாக பெண்களுக்கு ஞாபக சக்தி அப்படின்றது வரமா சாபமான்னு எனக்கு சொல்ல தெரியல. நம்ம ரொம்ப அதிக ஞாபக சக்தியோடு இருக்கோம். பட் ஞாபக மறதின்னு ஒன்று இல்லைன்னா நம்ம லைஃப்பில் நிம்மதி இல்லாமல் போயிடும். கொஞ்சம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் மறந்துட்டு அதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இல்லை. அந்த பிரச்சனையை உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒருத்தவங்க கிட்டே யார்கிட்ட தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். எல்லார்கிட்டேயும் சொல்கிறது பிரச்சனை. உங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தவங்க கிட்டேயோ இல்லை உங்களுக்கு இவங்கக்கிட்ட சொன்னால் நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். யாராலையும் யாரோட பிரச்சனையும் தீர்த்து வைக்க முடியாது, அது உண்மை, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்கக்கிட்ட சொல்லும்போது நம்ம மனசில் இருக்க ஒரு கொஞ்சம் அந்த வலி குறையலாம், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு குறையலாம். அடி மனசில் நீங்கள் உங்களோட கஷ்டங்களை மனசுக்குள்ளேயே வச்சு வச்சு அது கண்டிப்பாக டிப்ரெஷனில் தான் போய் முடியும். ஒரு விஷயம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, ரொம்ப உங்களால் அதனால் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 2 நிமிஷம் அதை பற்றி யோசிக்காமல் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க. இப்போ ஈவன் எனக்கு ஸ்டேட்டஸ் போட பிடிக்கும், சாங்ஸ் கேட்க பிடிக்கும், இல்லை ஏதாவது ஒரு வேலையில் என்னை இன்வால்வ் பண்ணிப்பேன். சடனாக ரொம்ப நான் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து அதுலேருந்து வெளியே வரணுன்னா நான் வேறு ஏதாவது ஒரு கண்டிப்பாக கரிக்குலம் ஒர்க்ஸ் ஏதாவது நான் பண்ணுவேன். கவிதை எழுதுறது, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் சில பிடிச்ச வேலைகள் ஏதாவது இருக்கும். நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது சில சமயம் பாட்டு கேட்கக்கூட பிடிக்காது. ஆனாலும் நம்ம நம்ம அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். இல்லைன்னா நிச்சயமாக நம்ம டிப்ரெஷனுக்கு தான் போவோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லாதவங்கன்னு யாருமே கிடையாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. வாழ்க்கைன்றது நம்ம போராடி வாழறது தான் வாழ்க்கை. எந்த கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம போராடுவோமே, என்றைக்கோ ஒரு நாள் அதுக்கு ரெமெடி நிச்சயமாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்துக்காக ரொம்ப அழுகுறோமோ நாளைக்கு அந்த விஷயத்தை நினைக்கும் போது நமக்கே சிரிப்பு வரும். இதுக்காக நம்ம அவ்வளோ அழுதோம், இந்த விஷயத்துக்காக நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு நினைக்கும் போது அப்போ நமக்கு சிரிப்பு வரும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக நினச்சி சிரிச்சங்க பல விஷயங்களை நினச்சி இன்றைக்கி நம்ம அழுவோம். இது லைஃப்பில் காலங்கள் நம்ம கொடுக்குற சில மாற்றங்கள் தான். அதனால் எந்த ஒரு விஷயமும் நிரந்தரம் இல்லை இந்த உலகத்தில். ரொம்ப டெப்த்தாக போகாதீங்க. என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ஒரு அன்பு கூட ஒரு லிமிட்டோடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 5 அறிவு ஜீவனை பிரிஞ்சதே என்ன தான் அதை மறந்துட்டோம் வெளியே வந்தாலும் இப்போ வரைக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ எல்லாருக்குமே அந்த மாதிரியான பல வழிகளும் பல பிரச்சனைகளும் லைஃப்பில் இருந்துட்டு தான் இருக்குது. அதனால் தயவு செய்து மறப்போம் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சமாவது நம்மளை நிம்மதியாக வச்சுக்க ட்ரை பண்ணுவோம். நன்றி நட்புகளே.